Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நல்லா ரொம்ப டேஸ்டியான மட்டன் பெப்பர் ஃப்ரை, மட்டன் மிளகு வறுவல், மட்டன் கீ ரோஸ்ட். ஏன்னா நம்ம கொஞ்சம் நெய் விட்டு வறுவல் செய்ய போறோம் மட்டன் வறுவலை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி. நல்லா ஃப்ரெஷ்ஷான மசாலாலாம் வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம திரும்ப திரும்ப செய்வீங்க. நல்லா இந்த டேஸ்டியான மட்டன் ஃப்ரை ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு மட்டன் ஒரு 1/2 கிலோ மட்டன் நான் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ குக்கரில் வேக வைக்கிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்து உள்ள கலந்து இந்த மட்டனோட கலந்து வேக வச்சுக்கலாம். இப்போ மட்டன் குக்கரில் சேர்த்தியாச்சு. உப்பு மஞ்சத்தூள் போட்டுடலாம். இப்போ இந்த ஓப்பனாகவே, அதாவது குக்கர் இப்போ உடனே லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஓப்பனில் ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். ஏன்னா அதுவே தண்ணி விட்டு வேகுங்க. அதுக்கு வேண்டி ஒரு ஓப்பனாக ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணி எவ்வளோ விட்டுருக்குன்னு பார்த்துட்டு நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 3-4 நிமிஷத்துலேயே கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு வெந்திருக்கு. இன்னொரு 2 நிமிஷம் விட்டால் நல்லாவே பாருங்கள், தண்ணி இவ்வளோ நிறையா தண்ணி விட்டு வெந்திருக்கு. இதே போதும் மட்டன் வேகறதுக்கு. ஏன்னா நம்ம ட்ரையாக வறுவல் செஞ்சுக்க போகிறோம். ஸோ அதே தண்ணியில் வேகட்டும். இப்போ குக்கர் லிட்டு போட்டு வெயிட் போட்டு ஒரு 6 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அங்கே மட்டன் வேகறதுக்குள்ள நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலாவுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது என்னென்னு பார்த்துடலாங்க. இப்போ நம்ம செய்கிறது மட்டன் பெப்பர் ஃப்ரை. ஸோ பெப்பர் அதிகமாக இருக்கணும், மிளகு அதிகமாக எடுத்துக்கணும். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்துருக்கிறேன். நல்லா ஒரு இவ்வளோ பெப்பர் ஆட்டம் எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி கொரியாண்டர் சீட்ஸு, 1/2 ஸ்பூன் சோம்பு. இது காஷ்மீரி சில்லி, அதாவது கலர் கொடுக்கும், பட் காரம் பெருசாக இருக்காது. நம்ம மிளகு தான் அதிகமாக சேர்த்திக்க போகிறோம். இந்த மிளகோட காரம் தான் இங்கே தூக்கலாக இருக்கணும், மிளகா காரம் இருக்க வேண்டாம். ஸோ அதனால் நான் காஷ்மீரி சில்லி ஒரு 5லேருந்து 6 வரைக்கும் எடுத்துக்கலாங்க. இது சின்னதும் பெருசுமாக ஒரு 6 to 7 பூண்டு தொளிச்சு வச்சுருக்கிறேன். ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு. இவ்வளோதாங்க இப்போ தேவையான பொருட்கள். இப்போ எடுத்து வச்ச மசாலா பொருட்களெல்லாம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ எண்ணெய்க்கு நம்ம எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு அது நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருட்களெல்லாம் ஒவ்வொன்றா போட்டுவிட்டுறலாம். மல்லி, மிளகாய், சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு. அவ்வளோதாங்க. இது எல்லாம் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சு நல்லா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா செவக்க வறுத்தெடுத்து ஆறக்கு விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறப்பாக அதை பிடிச்சிடலாம். இப்போ நல்லா வறுபட்டாச்சு. மிக்ஸி ஜாரில் ஆறக்கூட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் அந்த எடுத்து வச்ச பூண்டு இஞ்சியும் கொஞ்சம் வதக்கி விட்டு முதல்ல போட்ட மசாலாவை கொஞ்சம் அரைச்சாச்சு. அதுலேயே நம்ம பூண்டு இஞ்சியும் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடலாங்க. இப்போ விசில் ஸ்டீம் தீர்ந்தாச்சு. இனி நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இனி நம்ம வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். வறுவல் செய்யறதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் வதக்கறக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 15 சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இது 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் நல்லா ஒரு கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறையா எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய், அந்த 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் ரெண்டும் சேர்த்து நல்லா சூடு பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரியறக்கு விட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து விட்டுருலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சுங்க. சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயமும் சேர்த்துலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன வெங்காயம் சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கெட்டியாக தான் மசாலா அரைச்சி வச்சுருந்தோம். அந்த மசாலாவை உள்ள சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலையும் நல்லா அது அந்த மசாலா ஃப்ரை ஆக விடலாம். இந்த பச்சை வாசனை போய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மட்டனை சேர்த்திக்கலாம்.
அது பாருங்கள் இப்போ நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கி வருது. நல்லா இப்படி சுருண்டு வரும்போது நம்ம வந்து மட்டனை சேர்த்து விட்டுலாம். அப்போ வந்து அந்த ரா ஃப்ளேவர் இருக்காது, அந்த மசாலா ஃப்ளேவர் ரா ஃப்ளேவர் இல்லாமல் நல்லாயிருக்கும். நல்லா அந்த நெய் அந்த எண்ணெயோடு வதங்கின அந்த மசாலா ஃப்ளேவர் மட்டன் எல்லாம் சேர்ந்து ஒன்றா கலந்து அது அப்படியே வேகும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாசனையே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி கொஞ்சம் ட்ரை வேகறதுக்கு விடலாம். ஸோ இன்னொரு 4-5 நிமிஷம் வேக விடலாம். உப்பு வந்து ஏற்கனவே சேர்த்திட்டோம். ஸோ இப்போ அந்த மசாலா கலவை இப்போ உப்பு வந்து லைட்டாக தூவி கிளறி விட்டு நம்ம வந்து மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரம் வேகறதுக்கு விடலாம். நல்லா ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே லிட்டு வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டு எடுத்தோம்னா சூப்பராக பாருங்கள் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ஜம்மன் ரெடியாகி நிற்கிது. நம்ம இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கையளவு கொத்தமல்லி இலையை தூவி நல்லா கிளறி விட்டு மறுபடியும் வந்து ஒரு 3-4 நிமிஷம் வேக விட்டு எடுத்தோம்னா இன்னும் நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ அப்போ சூப்பரான நல்ல டேஸ்டியான வாசனையான மட்டன் பெப்பர் ஃப்ரை, மட்டன் கீ ரோஸ்ட் சும்மா ஜம்மன் ரெடி ஆயிருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோருக்கும் பிடிக்கும். மட்டன் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த ரெசிபி சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.